வெடித்து சிதறிய ஈரானின் மிகப்பெரிய நிலத்தடி ஆயுத கிடங்கு. தீயிட்டு பொசுக்க தயார். அமெரிக்காவை மிரள வைக்கும் ஈரானிய இராணுவ பேச்சாளரின் பகீர் தகவல். கடலில் தீப்பற்றிய அல் சல்மி கப்பல். உலக சந்தையில் மீண்டும் உயர்ந்த மசகு எண்ணெய். வெள்ளை மாளிகைக்கு கீழே மிக இரகசிய பதுங்கு குழி அம்பலப்படுத்திய ட்ரம்ப். ஈரானின் மிகப்பெரிய இராணுவ ஆயுத கிடங்கை குறிவைத்து 2000 கிலோ எடை உள்ள பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பலப்படுத்தப்பட்ட மற்றும் நிலத்தடி கட்டமைப்புகளை ஊடுருவும் வகையில் வடிவமைக்கப்பட்ட 2000 பவுண்டு எடையுள்ள பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்கு பல ஊடுருவும் வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே இன்று காலை 6:20 மணியளவில் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படும் காணொளி ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இந்த தாக்குதலானது ஈரானின் மிகப்பெரிய ஆயுத கிடங்கான இஸ்பஹான் மீது நடத்தப்பட்டுள்ளதாகவும் சுமார் 2000 கிலோ பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி அமெரிக்கா விமானப்படை தாக்கியதாக கூறப்படுகிறது. ஈரானின் மத்திய பகுதியில் தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கில் அமைந்துள்ள இஸ்பஹான் கிடங்கு இராணுவம் மற்றும் அணு திட்டங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. 500 கிலோவுக்கும் அதிகமானதாக மதிப்பிடப்பட்ட அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பில் சில பகுதிகளை ஈரான் இஸ்பஹான் நகரில் உள்ள நிலத்தடி பகுதிகளுக்கு மாற்றியிருக்கலாம் என்று உளவுத்துறை அமைப்புகள் தெரிவிக்கின்றன. ஈரானிடம் உள்ள 540 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இஸ்பஹான் நகரில் நிலத்தடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாக இஸ்பஹான் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்க கூடும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் காரணமாக தொடர்ச்சியான வெடிப்புகளையும் அடர்த்தியான புகை மண்டலங்களையும் காட்டும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முன்னதாக துபாய் கடற்கரைக்கு அருகே ஒரு எண்ணெய் கப்பலை ஈரான் குறிவைத்ததாக கூறப்படுகிறது. இது உலகளாவிய எரிசக்தி விநியோக பாதைகளில் ஏற்படும் இடையூறுகள் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உடனான போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானிய இராணுவத்தின் தலைமை பேச்சாளர் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். உலகில் உள்ள எந்த ஒரு பொது இடமும் பூங்காக்களும் அல்லது சுற்றுலா தலங்களும் இனி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு பாதுகாப்பான இடங்களாக இருக்காது என அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா தனது 57,000 துருப்புக்களை வளைகுடா பகுதியில் குவித்து வருவது குறித்து ஈரான், அமெரிக்க வீரர்கள் தரை வழியாக நுழைந்தால் அவர்களை தீயிட்டு பொசுக்க எங்கள் வீரர்கள் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா கார்க் தீவை தாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் எங்கள் எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவு முழு பாதுகாப்பில் உள்ளது, எதையும் எதிர்கொள்ள தயார் என ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. துபாய் கடற்கரைக்கு அப்பால் மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குவைத் கொடியுடன் பயணித்த அல் சல்மி என்ற கப்பலே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏவுகணைகள் அல்லது வெடிப்பொருட்கள் ஏந்திய ட்ரோன் மூலம் வர்த்தக கப்பல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களின் சமீபத்திய நிகழ்வாக இந்த தாக்குதல் அமைந்துள்ளது. தற்போதைய சந்தை விலையின்படி $200 மில்லியன் அதிக மதிப்புள்ள சுமார் 2 மில்லியன் கொள்கலன் மசகு எண்ணெய் ஏற்றிச் செல்லக்கூடிய இந்த கப்பல் மீதான தாக்குதல் குறித்து குவைத் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டதை அடுத்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. அல் சல்மி எண்ணெய் கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இது எண்ணெய் கசிவுக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் குவைத் பெட்ரோலிய கழகம் எச்சரித்துள்ளது. அரச செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி அல் சல்மி என்ற பெயருடைய அந்த எண்ணெய் கப்பல் துறைமுகத்தின் நங்கூரமிடும் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த போது குறிவைக்கப்பட்டது. வளைகுடா பிராந்தியத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணையிலும் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தொடர் தாக்குதல்களில் இதுவும் ஒன்றாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இரகசிய இராணுவ பதுங்குகுழி கட்டப்பட்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க வெள்ளை மாளிகையின் புதிய வளாகம் இரண்டாம் உலகப் போர் காலத்தைச் சேர்ந்த பொதுவாக வெள்ளை மாளிகை பதுங்குகுழி என்று குறிப்பிடப்படும் ஜனாதிபதியின் அவசரகால செயல்பாட்டு மையத்துக்கு பதிலாக அமையும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் த பால் ரூம் கட்டுமானத்தை தொடர வேண்டும் என்று அரசாங்கத்தின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் முன்வைத்த வாதங்களில் ஒன்று இந்த திட்டத்தை நிறுத்துவது தேசிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடும் என்பதாகும். இது குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்திய வடிவமைப்புகளின் பெரிய அட்டைப்படங்களை காண்பித்து ஏர்ஃபோர்ஸ் ஒன் பால்ரூம் குறித்து புதிய தகவல்களை வழங்கியுள்ளார். வெள்ளை மாளிகையின் பால்ரூமுக்கு கீழே இரகசிய இராணுவ பதுங்குகுழி கட்டப்பட்டு வருவதை அவர் வெளிப்படுத்தினார். ட்ரம்ப் கூறுகையில், தற்போது இராணுவம் த பால்ரூமுக்கு கீழே ஒரு பெரிய வளாகத்தை கட்டி வருகிறது. தாக்கல் செய்யப்பட்ட ஒரு முட்டாள்தனமான வழக்கின் காரணமாக இது சமீபத்தில் வெளிவந்துள்ளது. மேலும் த பால்ரூம் என்பது ட்ரோன் விமானங்கள் மற்றும் வேறு எந்த பொருட்களில் இருந்தும் உட்பட கட்டப்படும் பொருட்களுக்கான ஒரு கொட்டகையாக மாறிவிடுகிறது. புதிய கட்டிடம் ட்ரோன்களால் தாக்க முடியாதபடி இருப்பது மட்டுமல்லாமல் த பால் ரூமும் அந்த திறன்களை கொண்டிருக்கும். எங்களிடம் முழுவதும் குண்டு துளைக்காத கண்ணாடிகள் உள்ளன. எங்களிடம் ட்ரோன்களால் தாக்க முடியாத கூரை மேற்கூரைகள் எல்லாமே ட்ரோன் மற்றும் குண்டு துளைக்காதவை என்று குறிப்பிட்டுள்ளார்.